Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்கு நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோம். அவருடைய வார்த்தைகளை கேட்போம், அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை அழைத்ததற்காக நன்றியோடு நாம் அவரை துதிப்போம். இன்றைய நாளில் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துதல். இப்பொழுது நாம் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். மனிதனை விட தேவனுக்கு பயப்படுதல், மக்களின் பாராட்டு அல்லது அங்கீகாரத்தை விட தேவனுடைய அங்கீகாரமே நமது முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25இல் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய 5ஆம் அதிகாரம் 29இல் வாசித்து பாருங்கள். ஒரு ஊழியக்காரனின் அடையாளம் நமது எஜமானராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நல்லது என்கிற வார்த்தைக்காக மட்டுமே நாம் வாழும்போது உண்மையான விடுதலையை காண்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 25இல் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23இல் வாசித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போம் இப்பொழுது. அன்புள்ள பரலோக பிதாவே, மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக எதிர்பார்ப்பை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும். நான் செய்கிற எல்லாவற்றையும் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தவும் உம்முடைய உண்மை உள்ள ஊழியக்காரனாக வாழவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென். இந்த நாளில் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் கலாவதி என்ற சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் 2025ஆம் ஆண்டில் எவ்வளவோ அவர்கள் கஷ்டங்களிலும் நோய் நொடிகளிலும் கவலைகளிலும் பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக பொழியச் செய்தார். அப்படியாக இந்த 2026ஆம் ஆண்டில் கூட அந்த சகோதரனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கவும், அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கொடுக்கவும், அவருடைய குழந்தைகளை உடைய ஞானத்தினால் வளரச் செய்து அவர்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கவும், உடைய சுகத்தை கொடுக்கவும், பலத்தை கொடுக்கவும், அவர்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும். குறிப்பாக அந்த சகோதரியின் கலாவதி என்ற அந்த மகளை நீ உம்முடைய மகளாக பாவித்து அந்த குடும்பத்தை காத்து வழிநடத்திய அந்த மகளுக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தையும் பலத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் இரட்டிப்பாக கொடுக்கவும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதும், அவருடைய குடும்பங்களை அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று நன்றியோடு இந்த திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் இப்பொழுது துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. உன்னை போல உன்னை போல உன்னை போல உன்னை போல கண்மலை ஒருவரும் இல்லை.
உன்னை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உன்னை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உன்னை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மனத்தின் வார்த்தையில் அம்மா பெருகும்படி மனத்தின் வாழ்க்கையில் அம்மா பழகில் பெருகும்படி கறி கொடுத்தேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் யாரும் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. நாம் இந்த உலகில் வாழும் வரை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகத்தான் வாழ வேண்டும். இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுகள். நாம் ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை தாயின் கருவயிற்றில் படைத்தார். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய
இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. படித்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20-25 முடிய. இறைவனுக்கு உருவம் செய்து அதை வழிபடுவதை வேதாகமம் வன்மையாக கண்டிக்கிறது. சிலை வழிபாடு எனக்கு அருவருப்பானது என்று மெய்யான கடவுள் திட்டவட்டமாக எடுத்து கூறியுள்ளார். நாம் அப்படியாக சிலை வழிபாடை வணங்காமல் இருக்கின்றோமா இல்லது வணங்கிக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். புறஜாதியாரின் கடவுள்கள் யாவும் பொய்யானவைகள் என்றும் இயேசுவே மெய்யான தேவன் என்றும் கூறிக்கொள்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சிலை வழிபாடும் சித்திர படங்கள் வழிபாடும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. சிலையை வழிபடுவது மாத்திரமல்ல, சிலையை உண்டு பண்ணுவதே தேவ கட்டளைக்கு விரோதமானது. வேதாகமம் சிலை வழிபாட்டை எதிர்க்கும் பல வசனங்கள் இருந்த போதிலும் அப்போஸ்தலர்கள் வழியை மாற்றி ரோமில் உண்டான கத்தோலிக்க சபையானது தங்களது வேதத்திற்கு முரணான கொள்கையை எப்படியாக நிரூபித்திட வேண்டும் என்ற நோக்கில் தற்போது கேட்கும் கேள்வி, இயேசு கிறிஸ்து சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று எங்கு சொல்லி இருக்கிறார் என்று சில மக்கள்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேதம் சிலை வழிபாடு பற்றி என்ன சொல்கிறது என்றே முதலில் நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2-5 வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். படித்து பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2-5. அதே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். நீங்கள் எனக்கு வெள்ளியிலும் தங்கத்திலும் எனக்கு நீங்கள் உண்டாக்க வேண்டாம். அதே போல உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15-19 5ஆம் அதிகாரத்தில் 7-9 வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒரேபிலே அக்னியின் நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவமும் ஆகாயத்தில் பறக்கிற சேட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவமும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவமும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரத்தை உங்களுக்கு உண்டாகாதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். நாம் எத்தனை பேர் ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொழுகிறோம்? சிலை வழிபாடு என்பது கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். என்னை வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் என்னை உருவாக்கி நீங்கள் வணங்க வேண்டாம். நாம் கத்தோலிக்க திருச்சபையில் ஆலயத்தில் பார்க்கின்றோம், அங்கு சிலை வழிபாடு இருக்கின்றன. ஏன் அங்கு சிலை வழிபாடு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய சீடர்களை அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஏன் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் மக்களுக்கு தெரிவதில்லை, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. இவர் யார் அந்தோனியார், இவர் யார் சவேரியார், இவர் யார் பேதுரு அருளப்பர், இவர் யார் யோவான் தெரிவதில்லை. ஆகியால் தான் அங்கே சிலை வழிபாடு
மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய தாய் மரியாதை அந்த இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுப்பவர் அருளப்பர் அங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவன் அந்தோனியார், அவருக்கு மெராக்கள் கொடுத்தார் ஆண்டவர். எந்த மெராக்கள்? நீ பில்லி சூனிய மாய மந்திரத்தை ஒழித்து விடு என்று அந்த அந்தோனியாரை அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதே போலதான் அந்த அந்தோனியாரை அந்த ஆலயத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை மக்கள் வேற விதத்தில் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சபையினரும் கூட அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது அப்படி அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவனே தேவன், என்னையன்றி வேறொரு தெய்வன் இல்லை என்றார். அப்படியாக நாம் ஆண்டவரை மாத்திரம் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்படியாக பைபிளில் கூட பெண்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது முக்காடு அணிவதில்லை. படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-16 வாசித்து பாருங்கள். ஒரு ஸ்திரீ தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தன் தலையை மொட்டையடித்துக் கொள்வதற்கு சமம் என்றார். ஸ்திரீக்கு மொட்டை அடிப்பது அல்லது மொட்டை அடிக்கப்படுவது அவமானமாய் இருந்தால் அவள் தலையை முக்காடிட்டுக் கொள்ள கடவள் என்று கூறப்பட்டுள்ளது. இது தொழுகை மற்றும் ஜெபத்தின் போது தலையை நாம் மறைக்கப்பட வேண்டும் என்று குறிக்கின்றது. அப்படியாக எனதருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பெண்களாகிய நீங்கள் நானும் முக்காடு அணிய வேண்டும். அப்படியாக நாம் ஆண்டவரை நாம் ஒருவர் மாத்திரம் நாம் துதிக்க வேண்டும். சிலை வழிபாடை நாம் தொட்டு நாம் வணங்க கூடாது. அப்படியாக கர்த்தர் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தவும். நாம் இன்றைய நாளில் எதை நாம் குறிப்பிடுகின்றோம் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருமுழுக்கின் ஞானஸ்தானம் கொடுப்பதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய திருமுழுக்கில் யார் கொடுப்பது? ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆனால் ஆண்டவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுது. யோவான் என்ற அருளப்பர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு கொடுத்தார், நமக்கல்ல. ஆண்டவருக்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆகையால் இன்றைய நாளில் ஆண்டவரின் திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை இன்றைய நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் காணிக்கை பாடல்களை பாடி துதிப்போமாக. Thank you.
செலுத்துவோம். ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம். வானவர் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் தாம் பாடப்படுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தன் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிழ்ச்சி மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய திருவிருந்தில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. இப்பொழுது நாம் நன்றியோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். Yes.
அன்புள்ள பரமபிதாவே, உலகத்தின் இரட்சகராக மட்டுமல்லாமல் அவருடைய ஆடுகளாகிய எங்களுக்காக மரிக்கவும் சித்தமுள்ள எங்கள் மகா மெய்ப்பராக உன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பியதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு ஒவ்வொரு ஆட்டை குறித்தும் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். தொலைந்து போன ஒரு ஆட்டை கண்டுபிடிப்பதற்காக 99 ஆடுகளையும் விட்டு செல்லவும் சித்தமுள்ளவராக இருந்தார். தொலைந்து போனவர்களின் அடிகளை வழிநடத்தி உன்னுடைய சத்தியத்திற்கு அவர்களின் இருதயங்களை திறந்தருளும். உன்னுடைய கிருபையால் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் உன்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து உன்னுடைய அன்பின் ஆழத்தை அறியும்படி உம்முடைய மந்தைக்கு திரும்பி வரும் வழியை அவர்களுக்கு காட்டும். அவர்கள் உம்மிடத்தில் மட்டுமே நீடித்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டடையட்டும். எங்கள் நல்ல மேய்ப்பரே, உம்முடைய அன்பான அரவணைப்பிலிருந்து வழித்தவரை சென்ற உம்முடைய தொலைந்து போன ஆடுகள் அனைவருக்காகவும் ஜெபித்து கனத்த இருதயத்துடன் உம்மிடம் வருகிறோம். உம்முடைய சத்தியத்திற்கு அவர்களின் இருதயங்களை திறந்தருளும். போராட்டங்களின் குழப்பத்தை அகற்றும். அவர்கள் உன்னுடைய பிரசன்னத்தையும் நிபந்தனையற்ற அன்பையும் உணரச் செய்யும். ஆண்டவரே, ஒரு ஆத்மா மனம் திரும்பி தேவனிடம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதாகமத்தில் எங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. உன்னுடைய நாமத்திற்காக முடிந்தவரை பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசுவின் வெளியேற பெற்றதும்
ஸ்தோத்தரிக்கப்பட்டதுமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானதும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருமட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.